முன்னோர்களின் மீதான குருட்டு பக்தி காலம் காலமாக எவை இஸ்லாம் என்கிற பெயரில் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டதோ அதனை அப்படி நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த செய்திகளை நாம் சொல்வதற்குண்டான நோக்கம் என்ன? அவர்கள் தங்களுடைய செயல்பாடுகளை சீர்தூக்கி பார்க்க வேண்டும் என்பதுதான். வேற என்ன எங்களுக்கு நோக்கம்? எங்க பொருளாதாரத்தை செலவு பண்ணி இதையெல்லாம் நாங்க சொல்றதுக்கு என்ன நோக்கம் இருக்கும்? அவங்களை திட்டுறதுனால, உங்களுடைய செயல்பாடுகளை விமர்சிப்பதனால எங்களுக்கு என்ன பலன்? அதுக்கு நாங்க எங்க பொருளாதாரத்தை செலவு பண்ணணும்? உங்களுடைய அமல்கள் பாழாகிவிடக் கூடாது. தொழுகிறீங்க, நோன்பு வைக்கிறீங்க, ஹஜ்ஜுக்கு போறீங்க, இஸ்லாத்தின் பல்வேறு செயல்பாடுகளை கடைபிடிக்கக்கூடிய நீங்கள் கொள்கையில் தெளிவில்லாமல் போகின்ற பொழுது, இணை வைப்பு செயல்பாட்டில் மூழ்கி விடும் பொழுது நம்முடைய தொழுகை நாசமாகி விடுகிறது. நம்முடைய நோன்புகள் அல்லாஹ்விடத்தில் ஏற்கப்படாமல் போய்விடுகிறது. நம்முடைய இன்ன பிற வணக்க வழிபாடுகள் அனைத்தையும் அல்லாஹ் தூக்கி வீசி விடுவான். அல்லாஹ் காப்பாற்றும். எப்பேற்பட்ட கை சேதத்திற்குரிய ஒரு செயல்! இஸ்லாத்தில் இல்லாத இத்தகைய அனாச்சாரங்கள் இந்த உலகத்தோடு முடிந்து விடக்கூடியதல்ல. நாம என்றென்றும் நிரந்தரமானது என்று நம்பக்கூடிய அந்த மறுமை வாழ்க்கையில் மிகப்பெரிய சேதத்தை ஏற்படுத்தக்கூடியது. அப்படி கை சேதப்படும் பொழுது நம்மை படைத்த எஜமானன் அல்லாஹ்வை தவிர வேறு யார் நமக்கு உதவியார்? அல்லாஹ் ஒருவனுக்கு தான் அதிகாரம். இன்றைக்கு நீங்கள் யாரை மகான்கள் என்கிறீர்களோ அவர்களுக்கு மறுமை நாளில் எந்த அதிகாரமும் இல்லை. இன்றைக்கு நீங்கள் யாரை அவுலியாக்கள் என்று சொல்லி அவர்களின் பெயரால் இஸ்லாத்தில் இல்லாத அனாச்சாரங்களை செய்கிறீர்களோ மறுமை நாள் அவர்களுக்கு எந்த அதிகாரமும் இல்லை. கண்ணியத்திற்குரிய எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் மகத்தான கிருபையினால் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் காரைக்கால் மாவட்டம் நல்லம்பல் கிளை சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற இப்பொதுக்கூட்ட நிகழ்ச்சியில் நாம் அனைவரும் பெருந்திரளாக பேரார்வத்தோடு பங்கெடுத்துள்ளோம். இப்பொதுக்கூட்ட நிகழ்ச்சியில் இதுதான் இஸ்லாம் என்கிற தலைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இஸ்லாம் என்பது அல்லாஹ்வால் மனித சமூகம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என கற்றுத்தரப்பட்ட வாழ்க்கை நெறிக்கு இஸ்லாம் என்கிற பெயர். அல்லாஹ் திருக்குரானில் குறிப்பிடுகிறான், இன்னத்தீன இந்தல்லாஹில் இஸ்லாம். அல்லாஹ்விடத்தில் தீன் என்றால் பாதை, தீன் என்றால் வழிமுறை என்று அர்த்தம். இறைவனிடத்தில் தீன் என்பது இஸ்லாம் தான், கட்டுப்படுதல் தான் என்று அல்லாஹ் சொல்கிறான். இந்த இஸ்லாம் என்பதை நாம் அனைவரும் நம்முடைய வாழ்வில் கடைபிடிக்கத்தக்க ஒரு வாழ்க்கை நெறியாக அல்லாஹ் நமக்கு பொருந்தி கொண்டுள்ளான். முழுக்க இஸ்லாம் என்பது இதில் உள்ள சட்டதிட்டங்கள், இதில் உள்ள வணக்க வழிபாடுகள், இதில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள் என முழுமையும் அல்லாஹ்வால் ஏற்றப்பட்டவை. திருக்குரானிலே அல்லாஹு ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுகிறான், அல் யோம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா. இன்றைய தினம் உங்கள் மார்க்கத்தை உங்களுக்காக நான் முழுமைப்படுத்தி விட்டேன். இந்த மார்க்கத்தை முழுமைப்படுத்தலின் மூலமாக எனது அருட்கொடையை நான் பரிபூர்ணமாக்கிவிட்டேன். இஸ்லாத்தை உங்களுக்குரிய தீனாக நான் பொருந்தி கொண்டேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். இந்த ஒரு வசனத்தை முஸ்லிம்கள் சிந்தித்து பார்த்தாலே, சிந்திக்க வேண்டிய முறைப்படி இந்த வசனம் நமக்கு எடுத்து சொல்லக்கூடிய கருத்துக்களை ஆழ்ந்து நாம் யோசித்து பார்த்தால் பல்வேறு கருத்துக்களை நம்மால் விளங்கிக் கொள்ள முடியும். இந்த வசனம் எப்போது அருளப்பட்டது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது இறுதி ஹஜ்ஜை நிறைவேற்றுகின்ற பொழுது ஒரு வெள்ளிக்கிழமை அரஃபா பெருவெளியில் தான் இந்த வசனம் அருளப்படுகிறது. நபிகள் நாயகம் மக்களுக்கு சொல்ல வேண்டிய சட்டத்திட்டங்களை எல்லாம் 23 ஆண்டு கால தம்முடைய நபித்துவ வாழ்க்கையிலே சொல்லிவிட்டார்கள். மக்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய நம்பிக்கைகளை சொல்லிவிட்டார்கள். வணக்க வழிபாடுகளை கற்றுக் கொடுத்து விட்டார்கள். எவற்றை நம்பக்கூடாது அதனையும் சொல்லிவிட்டார்கள். இஸ்லாம் என்றால் என்னவென்பதை முழுமையான ஒரு பரிபூர்ணமான வடிவத்தை நபிகள் நாயகம் மக்களுக்கு கற்றுக் கொடுத்ததற்கு பிறகு இறுதி ஹஜ்ஜில் இருக்கின்ற அந்த வேளையிலே, அரஃபா பெருவெளியில் நிற்கக்கூடிய வேளையிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்தை அருளுகிறான். அல் யோம அக்மல்து லக்கும் தீனக்கும். இன்றைய தினம் உங்களுடைய மார்க்கத்தை நான் முழுமைப்படுத்தி விட்டேன். மார்க்கம் முழுமையாகிவிட்டது.
நபிகள் நாயகம் காலத்தோடு இஸ்லாம் முழுமைப்படுத்தப்பட்டு விட்டது. எப்போது ஒரு விஷயம் முழுமையடைந்து விட்டதோ அதற்கு பிறகு வெளியிலிருந்து எந்த ஒன்றும் உள்ளே நுழைந்து விடக்கூடாது. நாம நம்முடைய வீட்டை எதற்காக பூட்டுகிறோம்? வீட்டை பூட்டுவதனுடைய அர்த்தம் வெளியில் இருக்கக்கூடிய விஷ ஜந்துக்களோ வெளியாட்களோ வீட்டிற்குள்ளே வந்து விடக்கூடாது. இவ்வாறு பூட்டப்படுகிற சீல் வைக்கப்படுகிற எந்த ஒன்றுக்கும் அதனுடைய அர்த்தம் என்ன? இனி உள்ளே உள்ளவை வெளியே செல்லக்கூடாது, வெளியே உள்ளவை உள்ளே வரக்கூடாது. முழுமை கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அப்ப அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கிற இஸ்லாம் என்பது நபிகள் நாயகம் காலத்திலேயே முழுமைப்படுத்தப்பட்ட மார்க்கம். யாரால் முழுமைப்படுத்தப்பட்டது? இந்த மார்க்கத்தின் எஜமானன் எவனோ அந்த அல்லாஹ்வால் முழுமைப்படுத்தப்பட்டது. அல்லாஹ் இந்த மார்க்கத்தை நான் உங்களுக்காக முழுமைப்படுத்தி விட்டேன், எந்த குறையும் வைக்கவில்லை. நீங்கள் திக்கி திணறக்கூடிய அளவிற்கு எந்த விஷயத்தையும் நான் சொல்லாமல் இல்லை. எவற்றையெல்லாம் உங்களுக்கு நான் சொல்ல வேண்டுமோ, எதையெல்லாம் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமோ அவை எல்லாவற்றையும் உங்களுக்கு நான் சொல்லிவிட்டேன். என்னை எப்படி வணங்க வேண்டும் சொல்லிவிட்டேன். எனக்கு பிடிக்காதவை எவை சொல்லிவிட்டேன். நீங்கள் எவற்றை சாப்பிட வேண்டும் சொல்லிவிட்டேன். சாப்பிடக் கூடாதது எது சொல்லிவிட்டேன். எல்லாமும் கம்ப்ளீட். நபிகள் நாயகம் காலத்திலேயே முழுமைப்படுத்தப்பட்டு விட்டது. அதற்கு பிறகு வேறு ஒரு நபர் வந்து உட்கார்ந்து சிந்தித்து இஸ்லாமிய மார்க்கத்தை முழுமைப்படுத்த வைக்கக்கூடிய வேளையில் ஈடுபடும் தேவை எவருக்கும் இல்லை. எந்த இமாம்களுக்கும் இல்லை, எந்த பெரியார்களுக்கும் இல்லை, எந்த முன்னோர்களுக்கும் இல்லை, எந்த ஜமாத்திற்கும் இல்லை. இந்த அடிப்படை பேருண்மையை முஸ்லிம்கள் முதலிலே புரிந்து கொள்ள வேண்டும். அதே வசனத்தில் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? வா அத்மம்து அலைக்கும் நிஅமதி, இப்படி முழுமைப்படுத்தப்பட்ட மார்க்கத்தை உங்களுக்கு நான் தந்திருக்கிறேன் அல்லவா, இது என்னுடைய அருட்கொடை. இஸ்லாம் என்பது அல்லாஹ்வால் நமக்கு வழங்கப்பட்டிருக்கிற அருட்கொடை. ஏன் இந்த பூமியில் நான் எப்படி வாழ வேண்டும் என்பதை அல்லாஹ் நமக்கு கற்றுத் தருகிறான். இந்த பூமியிலே நாம் தட்டு தடுமாறி சீரழிவதை அல்லாஹ் விரும்பவில்லை. அத்தகைய இளைநிலையை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தவில்லை. எது நேர்வழி என்பதை சொல்லித் தருகிறான், எது வழிகேடு என்பதை சொல்லித் தருகிறான், எது நல்லது என்பதை கற்றுத் தருகிறான், எது கெட்டது என்பதை கற்றுத் தருகிறான். இது இறைவனின் நிஅமத் அல்லவா? இந்த கண்ணோட்டத்தில் இந்த மார்க்கத்தின் சட்ட திட்டங்களை நாம் நோக்குகின்ற பொழுது இந்த மார்க்கம், இந்த இஸ்லாம் அல்லாஹ்வால் நமக்கு வழங்கப்பட்ட பெரும் நிஅமத். அதைத்தான் அல்லாஹ் இந்த வசனத்தில் குறிப்பிடுகிறான். வா அத்மம்து அலைக்கும் நிஅமதி, என்னுடைய நிஅமத்தை உங்களுக்கு நான் பரிபூர்ணமாக்கி விட்டேன். அதைவிட மிக முக்கியமான அம்சம் வரதீது லக்குமுல் இஸ்லாம தீனன், இஸ்லாத்தை உங்களுக்குரிய தீனாக நான் பொருந்திக் கொண்டேன். இந்த இஸ்லாம் தான் உங்களுக்குரிய மார்க்கம். இந்த இஸ்லாத்தை உங்களுக்குரிய மார்க்கமாகத்தான் நான் பொருந்திக் கொண்டிருக்கிறேன். நான் திருப்தி அடைந்திருக்கிறேன். இதனுடைய நேர் எதிர்பதத்தில் உள்ள அர்த்தம் என்ன? இஸ்லாத்தை தவிர வேறு எந்த வழிமுறையையும் உங்களுக்கு நான் பொருந்திக் கொள்ளவில்லை. இஸ்லாத்தின்படிதான் நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். என்னை வணங்கி வழிபட வேண்டுமா? இஸ்லாத்தின்படி. என்னை நம்ப வேண்டுமா? இஸ்லாத்தின்படி. நீங்கள் செயல்பட வேண்டிய முழுமையும் இஸ்லாத்தின்படி. அதைத்தான் நான் உங்களுக்கு பொருந்திக் கொண்டிருக்கிறேன், திருப்தி அடைந்திருக்கிறேன். இஸ்லாம் அல்லாத இன்னும் ஒரு வழிமுறையை உங்களுக்காக நான் பொருந்திக் கொள்ளவில்லை. இந்த கருத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆணித்தரமாக சொல்லிவிட்டான். இந்த நேரத்தில் தான் முஸ்லிம்கள் நாங்கள் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ்வால் நமக்கு பொருந்திக் கொள்ளப்பட்ட அந்த இஸ்லாம் எது? அல்லாஹ் இஸ்லாத்தை தானே நமக்குரிய வாழ்க்கை நெறியாக பொருந்திக் கொண்டிருக்கிறான். அதை தவிர வேறு எதனையும் அல்லாஹ் நமக்கு பொருந்திக் கொள்ளவில்லை அல்லவா? இறைவனால் பொருந்திக் கொள்ளப்பட்ட அந்த இஸ்லாம் எது? இன்றைக்கு முஸ்லிம்கள் நாமெல்லாம் எதனை இஸ்லாம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோமோ இது அல்லாஹ்வால் பொருந்திக் கொள்ளப்பட்ட இஸ்லாமா? அல்லது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அரஃபா பெருவெளியில் நிற்கின்ற பொழுது எத்தகைய மார்க்கத்தை முழுமைப்படுத்தி தந்தார்களோ, எத்தகைய மார்க்கத்தை அல்லாஹ்வின் புறத்திலிருந்து பெற்று மக்களுக்கு அறிமுகப்படுத்தினார்களோ, நபிகள் நாயகம் எந்த இஸ்லாத்தில் இருந்தார்களோ அது அல்லாஹ்வால் பொருந்திக் கொள்ளப்பட்ட மார்க்கமா? நமக்கு முன்பாக எளிமையாக சொல்ல வேண்டும் என்றால் நமக்கு முன்பாக இருக்கக்கூடிய கேள்வி ஒரே ஒரு கேள்வி.
அல்லாஹ் நமக்கு பொருந்தி கொண்ட இஸ்லாம் நபிகள் நாயகம் காலத்து இஸ்லாமா, நம்முடைய காலத்து இஸ்லாமா? எது இஸ்லாம்? ஏன் இந்த கேள்வி எழுகிறது? ஏன் நபிகள் நாயகம் காலத்து இஸ்லாத்துக்கும் நம்முடைய காலத்து இஸ்லாத்துக்கும் வேறுபாடுகள் உள்ளனவா? ஆம், உள்ளது. நபிகள் நாயகம் காலத்தில் எப்படிப்பட்ட ஒரு இஸ்லாம் கடைபிடிக்கப்பட்டதோ அவ்வாறு இன்றைக்கு முஸ்லிம்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை கடைபிடிப்பதில்லை. நபிகள் நாயகம் கற்றுத்தந்த, நபிகள் நாயகம் கடைபிடித்த இஸ்லாத்திற்கு மாற்றமான பல்வேறு அனாச்சாரங்களை, பல்வேறு புதிய செயல்பாடுகளை, கலாச்சாரங்களை இஸ்லாத்தின் பேரால் இன்றைக்கு இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் உள்ளே புகுத்தி இருக்கிறார்கள். அவைகளெல்லாம் இஸ்லாமே அல்ல. இன்னும் சொல்வதாக இருந்தால் முஸ்லிம்கள் இஸ்லாம் என்றால் என்னவென்பதை, அதன் அடிப்படையை கூட தெரியாமல் இருக்கிறார்கள், புரியாமல் இருக்கிறார்கள். இஸ்லாம் என்றால் முழுமையாக அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுவது. எல்லா விஷயங்களையும், நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய வியாபாரம், நம்முடைய குடும்பம், ஆட்சி, அதிகாரம், எல்லாவற்றிலையும் அல்லாஹ்வினுடைய சட்டம் என்ன, அந்த அல்லாஹ்வின் சட்டத்தை பார்த்து அதன் அடிப்படையில் நம்முடைய வாழ்வியல் நடைமுறைகளை அமைத்துக் கொள்வதுதான் இஸ்லாம். வெறுமனே தொப்பி போட்டு விட்டால் இஸ்லாம் முழுமை பெற்று விடுவதில்லை. நம்முடைய பெயர்களை அரபில் வைத்து விட்டால் நான் முஸ்லிம் என்று பறைசாற்றிக் கொள்ள இயலாது. புர்கா மாத்திரமே, ஹிஜாபு மாத்திரமே நம்மை முஸ்லிம் என்று அடையாளப்படுத்தக்கூடிய அம்சம் அல்ல. இஸ்லாம் என்பது பரந்துபட்ட ஒன்று, முழு வாழ்வியலை வெளிப்படுத்தக்கூடிய அம்சம், முழு வாழ்வியல். இஸ்லாம் என்பது பள்ளிவாசலில் மட்டும் இருக்கக்கூடியது அல்ல. பள்ளிவாசலை தாண்டி நம்முடைய வீட்டில் இஸ்லாம் இருக்க வேண்டும், நம்முடைய வியாபாரத்தில் இஸ்லாம் இருக்க வேண்டும், ஆட்சி அதிகாரத்தில் இஸ்லாம் சொல்லக்கூடிய சட்ட திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும், ராணுவத்தில் இஸ்லாம் கடைபிடிக்கப்பட வேண்டும், குடும்பத்தில், சொந்த பந்தத்தில், கொடுக்கல் வாங்கலில் எல்லாவற்றிலையும் இஸ்லாம் கவனம் செலுத்தி அதற்குரிய வழிகாட்டுதல்களை முழுமையாக வழங்குகிறது. அந்த முழுமையான வாழ்க்கை நெறிக்கு எவன் ஒருவன் கட்டுப்படுவதாக தலை சாகிறானோ அல்லாஹ்விற்காக, அவன்தான் முஸ்லிம். தொழுகையின் போது மாத்திரம் அல்லாஹு அக்பர் என்று சொல்லிவிட்டால் அல்லாஹ்வின் பார்வையில் முஸ்லிம் ஆகிவிட முடியாது. பள்ளிவாசல்ல தொழுகிறார், அல்லாஹு அக்பர்ங்கிறார், வெளியே வந்து ஏமாத்துறார், வெளியே வந்து வட்டி வாங்குறார், வெளியே மோசடி செய்கிறார், அடுத்தவர்களின் பொருளாதாரத்தை அபகரிக்கிறார், முஸ்லிம் ஆயிடுவாரா? பள்ளியில மட்டும் இஸ்லாம் இல்லை, எல்லாவற்றிலும் இஸ்லாம் இருக்கிறது. அதை நாம முதலில் புரிய வேண்டும். நீங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே இஸ்லாமிய பிரச்சாரத்தை முன்னெடுத்தார்கள், ஒரு பெரும் கொண்ட சமூகத்தை உருவாக்கினார்கள். அறியாமை கால பழக்க வழக்கங்களில் மூழ்கி கிடந்த அந்த மக்களை இஸ்லாம் என்கிற இந்த மார்க்கத்தை நோக்கி ஈர்த்தார்கள், வென்றெடுத்தார்கள். மக்காவில் வாழ முடியாத சூழல், அடி உத எதிர்ப்பு, பழமைவாதத்தில் ஊறி போயிருந்த முன்னோர்களின் மூட பழக்க வழக்கங்களில் ஊறி போயிருந்த அந்த மக்கள் நபிகள் நாயகம் சொன்ன இஸ்லாத்தை கடைபிடிப்பதற்கு முன்வரவில்லை. சரி, தாங்கள் தான் கடைபிடிப்பதில்லை, கடைபிடிக்கின்ற மக்களாவது நிம்மதியாக வாழட்டும் என்று விட்டார்களா? அதற்கும் வழி இல்லை. அடித்தார்கள், துன்புறுத்தினார்கள், கொலை செய்தார்கள். ஆகவே எஞ்சியிருந்த முஸ்லிம்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக அல்லாஹ் அறிவித்துக் கொடுத்த அடிப்படையிலே ஹிஜ்ரத் என்கிற புனித பயணத்தை மேற்கொண்டார்கள். இறுதியாக மதீனாவில் ஒரு பெரும் ஒரு முஸ்லிம் சமூகம், அல்லாஹ்வின் தூதர் கட்டமைத்த இஸ்லாமிய சமூகம் அங்கே உருவாகிறார்கள், அங்கே வாழ்கிறார்கள். அப்படி முஸ்லிம்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பிரச்சாரத்தால் ஈர்க்கப்பட்ட அந்த முஸ்லிம்கள் தங்களை முஸ்லிம் என்று அடையாளப்படுத்தியதற்கு பிறகு அவர்களின் பார்வை எப்படி இருந்தது? அவர்களின் செயல்பாடு, இந்த மார்க்கத்தை பற்றி, இஸ்லாத்தை பற்றி அவர்களுடைய பார்வை என்னவாக இருந்தது? திருக்குர்ஆன் மிக தெளிவாக சொல்கிறது. நீங்க குர்ஆன்ல நபித்தோழர்கள், அதாவது ஆரம்ப கால முஸ்லிம்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒவ்வொன்றை பற்றியும் கேள்வி கேட்பதை திருக்குர்ஆனில் அல்லாஹ் பதிவு செய்திருப்பதை நீங்கள் காணலாம். எதை பற்றி எல்லாம் கேள்வி கேட்கிறார்கள்? யஸ்அலூனக அனில் அஹில்லா, நபியே இந்த மக்கள் உம்மிடம் பிறைகள் குறித்து கேள்வி எழுப்புகிறார்கள். மதீனாவுக்கு வந்ததற்கு பிறகு ரசூலுல்லாஹ்ட்ட சரமாரி கேள்வி.
ஏன் ஒரு புதிய சமூகம் ஆரம்ப கால தங்களுடைய முன்னோர்களின் மார்க்கத்தை உதறி தள்ளிவிட்டு தீனுல் இஸ்லாத்தை தங்கள் வாழ்க்கை நெறியாக ஏற்றுக்கொண்டு விட்ட தருணம், தங்களை முஸ்லிமாக எப்போது உணர்கிறார்களோ அப்போதிலிருந்து ஒட்டுமொத்த உலகத்தை பற்றிய, பொருட்களை பற்றிய, கருத்துக்களை பற்றிய, வாழ்க்கை பற்றிய தங்களின் பார்வையை மாற்றிக்கொண்டார்கள். இஸ்லாத்தின் படியான புதிய பார்வையை நாம் நம்முடைய வாழ்க்கையில் கை கொள்ள வேண்டும் என்கிற சிந்தனையின் வெளிப்பாடுதான் அந்த கேள்விகள். இதுவரையிலும் வானில் தோன்றிய பிறைகளை பற்றி, நட்சத்திரங்களை பற்றி பலவாறு நாம் கற்பிதம் செய்து கொண்டோம், பல கதைகளை பேசிக்கொண்டோம். இப்போது நான் இஸ்லாம் என்கிற இந்த மார்க்கத்தை தழுவி நிற்கிறேன். அல்லாஹ்வின் முன்னிலையில் முஸ்லிமாக என்னை நான் அடையாளப்படுத்தி நிற்கிறேன். ஆகவே இனி இந்த பிறைகள் பற்றி மக்காவில் நான் அறியாமை காலத்தில் வாழ்ந்த பொழுது பிறைகளை பற்றி என்னுடைய பார்வை என்னவோ அந்த பார்வை என்னுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடாது. இஸ்லாம் எனக்கு இந்த பிறைகளை பற்றி என்ன சொல்லுது, அதுதான் என்னுடைய பார்வையாக, அதுவே என்னுடைய கருத்தாக, அதுவே என்னுடைய வாழ்வியலா இருக்கணும். அதனால தான் கேட்கிறாங்க, எஸ் அலுனக அனில் அஹில்லா, நபியே உம்மிடம் பிறைகள் குறித்து கேள்வி எழுப்புகிறார்கள், பிறையை பத்தி சொல்லுங்க, இஸ்லாம் என்ன சொல்லுது? ரசூலுல்லாஹ் பதில் சொல்றாங்க, எஸ் அலுனக அனில் மஹீத், நபியே உம்மிடம் மாதவிடாய் பற்றி கேள்வி எழுப்புகிறார்கள். ஏன் அதை பற்றி ஏன் கேள்வி எழுப்ப வேண்டும்? ஆரம்ப காலகட்டத்தில் மக்காவில் தாங்கள் வாழ்ந்த பொழுதும் மதீனாவில் வந்ததற்கு பிறகும் மாதவிடாயை பற்றி மக்கள் மத்தியில் பல்வேறு பார்வை. கிறிஸ்தவ மதத்தில் ஒரு பார்வை, யூத மதத்தில் ஒரு பார்வை. முஸ்லிம்கள் நினைக்கிறார்கள் அந்த பார்வையெல்லாம் எனக்கு வேண்டாம், நான் முஸ்லிம், நான் இந்த இஸ்லாத்தில் இருக்கிறேன், இஸ்லாம் எனக்கு இதை பற்றி என்ன சொல்லுங்க? நபியிடத்தில் கேட்கிறாங்க, எஸ் அலுனக அனில் மஹீத், நபியே மாதவிடாய் பற்றி உம்மிடம் கேள்வி எழுப்புகிறார்கள், இதோ அதற்குரிய பதிலை சொல்லுங்கள். எல்லாத்துக்கும் விரிவாக குர்ஆன் பதில் அளிக்கிறது, எல்லாவற்றுக்கும் விரிவாக நபிகள் நாயகம் பதில் அளித்தார்கள். அந்த பதில்களுக்குள் செல்வது நம்முடைய நோக்கம் அல்ல. நபி தோழர்கள் அந்த கேள்வியை எழுப்பியதின் நோக்கம் என்ன என்பதை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். எஸ் அலுனக மாதா யுன்ஃபிகூன், எதை செலவு செய்ய வேண்டும் என்று நபி உம்மிடம் கேள்வி எழுப்புகிறார்கள். இனி நான் எப்படி செலவு பண்றது, யார் யாருக்கு செலவு பண்ணணும், பெற்றோருக்கு செலவு பண்ணுவதை பற்றி என்னுடைய இந்த மார்க்கம் எனக்கு என்ன சொல்லுது, சொந்த பந்தங்களுக்கு செலவு செய்வதை பற்றி இந்த மார்க்கம் எனக்கு கற்பிக்கக்கூடிய வழிமுறை என்ன, அதைத்தான் கேட்கிறாங்க. எஸ் அலுனக மாதா யுன்ஃபிகூன், தாங்கள் எதை செலவு செய்ய வேண்டும், எப்படி செலவு செய்ய வேண்டும் என்று உம்மிடம் கேள்வி எழுப்புகிறார்கள். அதுக்குரிய பதில் இந்த சொல்லுங்க. எஸ் அலுனக அனில் ஹம்ரி வல் மைசிர், மதுவை பற்றி, சூதாட்டத்தை பற்றி உம்மிடம் கேள்வி எழுப்புகிறார்கள். அதற்குரிய பதிலை சொல்லுங்கள். ஏன் இதுவரையிலும் மது, சூதாட்டம் அவை ஹராமாக்கப்படுவதற்கு முன்பு அந்த மக்கள் மத்தியில் அது குறித்த ஒரு பார்வை இருந்தது. இப்போது நான் முஸ்லிமாக நிற்கிறேன், இந்த மார்க்கத்தை தழுவி நிற்கிறேன், இஸ்லாம் எனக்கு மதுவை பற்றி என்ன சொல்லுது, இஸ்லாம் எனக்கு இந்த சூதாட்டத்தை பற்றி என்ன சொல்லுது, ஒன்றிலையும் இப்படி அவர்கள் எழுப்பிய கேள்விகளை திருக்குர்ஆன் நமக்கு பதிவு செய்யக்கூடிய அந்த தகவல்களை அடுக்கிக் கொண்டே செல்லலாம். இதுதான் முஸ்லிமுடைய வேலை. எப்போ ஒருத்தன் தன்னை முஸ்லிம்னு சொல்றானோ அப்போதிலிருந்தே தன்னுடைய பார்வைகள் அனைத்தையும் இஸ்லாத்தின்படி மாற்றிக்கொள்ள தயாராகணும். அந்த கட்டுப்படுதல் வேணும். முஸ்லிம்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றையும் தங்களுடைய முன்னோர்கள் தங்களுக்கு எப்படி சொல்லி தந்தார்களோ அப்படித்தான் நான் பார்ப்பேன், அப்படித்தான் நான் நம்புவேன் என்றால் அவர் முஸ்லிம் என்று தன்னை அழைத்துக் கொள்வதில் அர்த்தமில்லை. முஸ்லிம்னு சொல்லுவோம், ஆனா எந்த கலாச்சாரத்தையும் மாற்ற மாட்டோம், எந்த பழக்க வழக்கத்தையும் மாற்ற மாட்டோம். ஒவ்வொன்றையும் எங்களுடைய முன்னோர்கள் எங்களுக்கு எதை எப்படி சொல்லி தந்தாங்களோ அதைத்தான் மார்க்கம்னு நம்புவோம் என்றால் நாம முஸ்லிம் அல்ல. அப்படி நீங்கள் விளங்கி வைத்திருக்கக்கூடிய தீன் இஸ்லாமும் அல்ல. நபி தோழர்கள் எப்படி திறந்த மனதோடு ஒவ்வொன்றையும் இஸ்லாம் எனக்கு என்ன சொல்லுது, வான பிறையை பத்தி என்ன சொல்லுது, நட்சத்திரத்தை பத்தி என்ன சொல்லுது, செலவு செய்வதை பற்றி இந்த மார்க்கம் எனக்கு என்ன கற்றுத் தருகிறது, அவர்கள் எப்படி திறந்த மனதோடு ஒரு புதிய மார்க்கத்தை தழுவியதற்கு பிறகு முழுவதுமாக தங்களை இந்த மார்க்கத்தில் ஒப்படைத்தார்களோ, மார்க்கத்தின் பார்வைதான் தன்னுடைய பார்வை என்று அல்லாஹ்வின் முன்னிலையில், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் முன்னிலையில் சரணடைந்தார்களோ அப்படி நம்ம சரணடையணும். எனக்குன்னு ஒரு பார்வையெல்லாம் இல்லைங்க, எனக்குன்னு சொந்த கருத்துலாம் இல்லை. எதை பற்றி நான் வானத்தை பற்றியோ பூமியை பற்றியோ மனிதர்களை பற்றியோ வியாபாரத்தை பற்றியோ எதை பற்றி நான் பார்ப்பதாக இருந்தாலும் அல்லாஹ் எனக்கு என்ன சொல்றான், இந்த இஸ்லாம் எனக்கு என்ன சொல்கிறது, அப்படித்தான் நான் பார்ப்பேன். அதுதான் முஸ்லிம். அல்லாஹ் சொன்னா செய்யணும், அல்லாஹ் ஒன்று செய்ய வேண்டாம்ங்கிறானா விட்டுறணும். உதாரணமா வியாபாரம்,
வியாபாரத்தில் அல்லாஹ் என்ன சொல்றான்? அஹல்லல்லாஹுல் பைஅ வ ஹர்ரம ரிபா. அல்லாஹ் வியாபாரத்தை ஹலாலாக்குறான், வட்டியை ஹராமாக்கி விட்டான். அந்த காலகட்டத்தில் வட்டி இருந்தது, அப்போதிலிருந்து இப்போது வரை இன்றைக்கும் இருக்கு. அப்ப அந்த மக்களுக்கு அல்லாஹ் சொல்லிடுறான், என்ன வியாபாரம் பண்றீங்களா பண்ணுங்க, இந்த வட்டி வேண்டாம். இது ஏழைகளின் ரத்தத்தை உறிஞ்சுவது, பொருளாதார ரீதியாக உங்களை ஏமாற்றுவது, வஞ்சிப்பது. வட்டியிலிருந்து நீங்க விலகிங்க. யார் இந்த வட்டியில் ஈடுபடுகிறார்களோ, நான் சொன்னதற்கு பிறகும் விலகாமல் இருக்கிறார்களோ, அப்ப என்னோட யுத்தத்துக்கு வாங்க, சண்டைக்கு வா. அந்த அளவுக்கு தன்னுடைய கோபத்தை அல்லாஹ் பதிவு செய்து வியாபாரம் ஹலாலு, வட்டி ஹராமே அல்லாஹ் சொல்லிட்டான். மக்கள் என்ன செஞ்சாங்க? வட்டி தவிர்த்தார்கள். ஒரு முஸ்லிமின் வேலை அதுதான். அப்ப வியாபாரத்தில் அல்லாஹ் எனக்கு வியாபாரத்தில் நேர்மையான, அடுத்தவர்களை ஏமாற்றாத, அளவு நிர்வையில் மோசடி செய்யாத, கலப்படம் இல்லாத அந்த வியாபாரத்தை அல்லாஹ் எனக்கு ஹலாலாக்குறான், வட்டி ஹராமே. இதான ஒரு முஸ்லிமின் பார்வை. இப்படி ஒவ்வொன்றிலையும் இந்த பார்வையை முஸ்லிம்கள் தொலைத்து நிற்கிற காரணத்தினால இஸ்லாம் குர்ஆனை ஒவ்வொரு முஸ்லிம்களும் தங்களுடைய வீடுகளில் வைத்திருக்கிறார்கள். நபிமொழிகளை ஒவ்வொருவரும் தங்களுடைய வீடுகளில் வைத்திருக்கிறார்கள். ஆனால் அவற்றிலிருந்து இஸ்லாம் என்றால் என்னவென்பதை படிப்பதற்கு, அறிந்து கொள்வதற்கு முஸ்லிம்கள் ஆர்வம் காட்டுவதில்லை. இந்த பார்வையை முன்வைப்பதற்கு தயாரில்லை. அதன்படி தங்களை மாற்றிக்கொள்வதற்கு தெரிந்து கொண்டால் மட்டும் போதாது, தெரிந்து கொண்டு அதற்கேற்ப தங்களை மாற்றணும். இப்படி சொல்லிருச்சா மார்க்கம், நான் வாழ்க்கை நெறியாக ஏற்றுக்கொண்ட இஸ்லாம் இப்படி சொல்லிவிட்டதா, அப்ப இனி என்னுடைய வேலை என்ன? சரணடைவது, முழுமையா சரணடையணும். நான் சரணடைவதற்கு தயார் என்று தங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளணும். அது 60 வருஷ பழக்கமா இருந்தாலும் 500 வருஷ பழக்கமா இருந்தாலும் சரி. ஒட்டுமொத்த ஊரும் எதிர்காலத்தில் இருக்கிறார்கள், நான் ஒருவன் மாத்திரம் அல்லது நீங்கள் ஒருவர் மாத்திரம் தனித்து இன்னொரு பாதையில் இருக்கிறீர்கள். நீங்கள் கொண்டிருக்கிற கருத்தை தான் இஸ்லாம் சொல்கிறது என்றால், நீங்கள் ஊரை பார்க்காமல், உலகத்தை பார்க்காமல், இஸ்லாத்தின் கருத்தை என்னுடைய கருத்து என்று நீங்கள் தனித்து விடப்பட்டால் நிற்கணும். அதான் இஸ்லாம் நமக்கு சொல்லி தருது. இன்றைக்கு அடிப்படை என்ன? இஸ்லாம்னாலே அடிப்படை அல்லாஹ்வை மட்டும் வணங்குறது. தௌஹீத் தான் இஸ்லாத்தின் அடிப்படை. எல்லா இறை தூதர்களும் அதைத்தான் சொன்னாங்க. அல்லாஹ் அல்லாத வேறு யாரையும் வணங்கக்கூடாது, எந்த மனிதனையும் வணங்கக்கூடாது, மரத்தையோ கல்லையோ கற்சிலைகளையோ எதனையும் வணங்கக்கூடாது. ஆற்றல், முழுமையான ஆற்றல் அல்லாஹ்வுக்கு தான். இதுதான் தௌஹீத். இதுதான் இஸ்லாம் நமக்கு சொல்லக்கூடிய அடிப்படையான கொள்கை. இந்த இஸ்லாம் முன்வைக்கக்கூடிய அடிப்படையான கொள்கையிலேயே முஸ்லிம்கள் இன்னைக்கு கோட்டை விட்டுருக்கிறாங்க. இது என்ன அவ்வளவு சிரமமான ஒண்ணா? அல்லாஹ் மட்டும், படைத்த ரப்ப மட்டும் வணங்குவது என்பது எந்த வகையிலேயாவது முஸ்லிமுக்கு சிரமமா? நீங்க இப்படி யோசிங்க, எந்த வகையிலேயாவது சிரமமா? என்ன படைச்சவன் யார்? எனக்கு ரிஸ்க் தர்றது யார்? வானத்தை படைச்சது, பூமியை படைச்சது, ஒட்டுமொத்த அகில அண்ட சராசரங்களையும் படைத்து நிர்வகிப்பவன் யார்? அல்லாஹ். இதுல யாருக்காவது மாற்று கருத்து இருக்கா? எந்த முஸ்லிமுக்காவது மாற்று கருத்து இருக்கா? எல்லா முஸ்லிமும் படைப்பாளன் அல்லாஹ் என்று சொல்லிவிட்டு அந்த படைப்பாளனை மட்டும் வணங்குவதில் ஏன் கோட்டை விட வேண்டும்? படைப்பாளன் யாரோ அவன் தான் வணங்கப்படுவதற்கு தகுதியானவன். படைப்பாளன் அல்லாஹ்வை தவிர்த்து வேறு யாரும் வணங்கப்படுவதற்கு தகுதியானவர்கள் அல்ல. காரணம், அவர்கள் படைப்பாளர்கள் அல்ல. நீங்க யாரையெல்லாம் சொல்றீங்களோ, ஊருக்கு ஊர் நம்ம தமிழ்நாட்டில் அல்லது பாண்டிச்சேரியில் ஊருக்கு ஊர் தர்காக்கள் இருக்கிறது. அவுலியாக்கள், மகான்கள் என்கிற பேரில் அவர்களின் சமாதிகளை உயரமாக கட்டி அதற்கு மேலே போர்வையை போர்த்தி அதில் வருடந்தோறும் பண்டிகைகளை கொண்டாடி கொண்டு முஸ்லிம்கள் பல்வேறு இணைவைப்பு செயல்பாடுகளை அங்கே அரங்கேற்றுகிறார்கள். பிரதானமாக அங்கே என்ன நடக்குது? தர்காவில் போய் துவா செய்கிறாங்க, தர்காவில் போய் சஜ்தா செய்கிறாங்க. தர்காவுக்கு போகிறாங்க, பச்சை போர்வை போத்திருக்குது, பூ போட்டிருக்குது, குத்துவிளக்கு வச்சிருப்பாங்க. சில தர்காக்களில் எண்ணெய் ஊற்றுவாங்க, போய் துவா கேட்குறாங்க. நடக்கிறது என்ன? போய் துவா கேட்குறாங்க. அவுலியாவே, மகானே, என் குழந்தையை தாங்க, என் நோயை நீக்குங்க, வறுமையை போக்குங்க, துவா கேட்குறாங்க. தர்காவை சுற்றி வர்றாங்க, தவாஃப் வர்றாங்க. கேட்டால் பெரிய மகான் அவுலியா, அவருக்கு பெரிய பவர் இருக்கு, சக்தி இருக்கு அப்படிங்கிறாங்க. தர்காவில் சஜிதா செய்கிறாங்க. இது எல்லாமே வணக்கம் தானே. நீங்க அந்த தர்காவில் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிற நபரை அல்லாஹ்னு சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. அல்லாஹ் இறைவன்,
அது மாதிரி இந்த மகானும் ஒரு அல்லாஹ், ரெண்டு அல்லாஹ் அப்படி சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய வணக்க வழிபாடுகளை அந்த தர்காவுக்கு முன்னால போய் நின்று செய்தால் அல்லாஹ் என்று சொல்வதுதான் அர்த்தம். வாயினால் அல்லாஹ் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. தர்காவில் போய் சஜிதா செய்றீங்களா அப்படின்னா தொழுகிறீங்கன்னு அர்த்தம். சஜிதா செஞ்சா என்ன பொருள்? தொழுகிறீங்க. அல்லாஹ்வுக்கு தான் தொழுகணும். நீங்க தர்காவில் போய் தொழுகிறீங்க, அவர் அல்லாஹ்னு நீங்க நம்புறீங்கன்னு அர்த்தம். அல்லாஹ் அதைத்தானே சொல்றான், இன்னா அத்தைனாக்கல் கௌசர் ஃபஸல்லி லிரப்பிக்க வன்ஹர். நபியே உமக்கு கௌசர் என்னும் நீர் தடாகத்தை தந்தோம். ஃபஸல்லி லிரப்பிக்க வன்ஹர், உமது இறைவனுக்காகவே நீ தொழுவீராக, அவனுக்காகவே அறுத்து பலியிடுவீராக. தொழுகை சஜிதா எல்லாமே அல்லாஹ்வுக்கு மட்டும்தான். அப்ப அங்கே போய் செய்வது இணை வைப்பு. அந்த இணை வைப்பில் ஈடுபடுவதற்குண்டான அந்த செயல் எப்படிப்பட்ட விளைவுகளை கொண்டது? இது ரொம்ப எளிமை. அல்லாஹ்வை மட்டும் வணங்குவது என்பது முஸ்லிமுக்கு மிக மிக எளிமையானது. ஆனால் அதை முஸ்லிம்கள் புரிந்து கொள்ளாமல் எளிமையான ஒன்றை விட்டுவிட்டு சிரமமான ஒன்றை தேர்வு செய்கிறார்கள். அல்லாஹ்வை மட்டும் நாங்கள் வணங்க மாட்டோம், கல்லையும் வணங்குவோம், சமாதியையும் வணங்குவோம், தர்காவை வணங்குவோம், கொடியை வணங்குவோம், சந்தனக்கூடு கொண்டாடுவோம். இந்த இணை வைப்பு செயல்பாடுகளில் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் சிந்திக்க வேண்டும், இது இஸ்லாமா? நான் ஆரம்பத்தில் குறிப்பிட்டதை போல இந்த மார்க்கம் நபிகள் நாயகம் காலத்திலேயே முழுமைப்படுத்தப்பட்டு விட்டது அல்லவா? நபிகள் நாயகம் எந்த இஸ்லாத்தில் இருந்தார்களோ அதுதான் அல்லாஹ்வால் பொருந்திக் கொள்ளப்பட்ட மார்க்கம் அல்லவா? ரசூலுல்லாஹ்வுடைய இஸ்லாத்தில், நபிகள் நாயகம் கற்றுத்தந்த அந்த இஸ்லாத்தில் சமாதி வழிபாடு உண்டா? இறந்தவங்களை எல்லாம் சமாதிகளை எழுப்பி, இறந்தவர்கள் அந்த அடக்கஸ்தலத்திற்கு மேலாக சமாதிகளை எழுப்பி அங்கே வழிபாடு செய்யக்கூடிய கலாச்சாரத்தை இஸ்லாம் அனுமதிச்சுச்சா? ரசூலுல்லாஹ் அந்த தீன்ல இருந்தாங்களா? இன்றைக்கு முஸ்லிம்கள், நீங்கள் தர்கா வழிபாட்டில் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் அதை இஸ்லாம் என்கிற பெயரில் செய்து கொண்டிருக்கிறீர்களே, இதை நபிகள் நாயகம் காலத்தில் உள்ள எந்த முஸ்லிம் செய்தார்? ரசூலுல்லாஹ் கற்றுத்தந்த தீன்ல அது இருக்கா? இல்லையே. சொல்ல போனா நபிகள் நாயகம் காலத்துல யூதர்கள் செய்து கொண்டிருந்தார்கள், முஸ்லிம்கள் செய்யல. யூதர்கள் தான் அதை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. யூதர்களும் நசாராக்களும் தங்களுக்கு அனுப்பப்பட்ட நபிமார்கள் மரணித்ததற்கு பிறகு அல்லது அவர்களுடைய ஊர்களில் உள்ள நல்லோர்கள் மரணித்ததற்கு பிறகு அவங்க அடக்கஸ்தலத்தில் ஒரு சமாதி எழுப்பி அதில் வழிபாடு செய்யக்கூடிய இந்த கலாச்சாரத்தை, இன்னைக்கு நம்ம எதை தர்கா வழிபாடுன்னு சொல்றோமோ இதற்கு இணையான கலாச்சாரத்தை நபிகள் நாயகம் காலத்தில் யூதர்கள் செய்தார்கள், நசாராக்கள் செய்தார்கள், மக்காவில் உள்ள இணை வைப்பாளர்கள் முஷ்ரிக்கீன்கள் செய்தார்கள். ரசூலுல்லாஹ் செய்யவில்லை, நபிகள் நாயகம் காலத்தில் உள்ள முஸ்லிம்கள் செய்யவில்லை. நபிகள் நாயகம் அவை இஸ்லாம் அல்ல என்று கண்டித்தார்கள். லஅனல்லாஹுல் யஹூத வன் நஸாரா, யூதர்களையும் நசாராக்களையும் அல்லாஹ் சபிப்பானாக. இத்தகது குபுர் அம்பியாஹி மசாஜித், அவர்கள் தங்களது நபிமார்களின் அடக்கஸ்தலங்களை வணங்கும் இடமாக மாற்றிக்கொண்டார்கள், சஜிதா செய்யும் இடமாக மாற்றிக்கொண்டார்கள். மசாஜித் அப்படிங்கிறாங்க, சஜிதா செய்யும் இடமாக. அங்க போய் சஜிதா செய்றாங்களே, அங்க போய் துவா கேட்கிறாங்களே, இந்த செயல் அல்லாஹ்வுடைய சாபத்திற்குரிய செயலாயிற்று என்று நபிகள் நாயகம் கண்டித்தார்கள். ரசூலுல்லாஹ் எதை கண்டிச்சாங்களோ, எது ரசூலுல்லாஹ்வுடைய தீன்ல இல்லையோ அதை இன்றைக்கு முஸ்லிம்கள் இஸ்லாம் என்கிற பெயரால் செய்கிறார்கள். எப்படி இது தீனாகும்? இது எப்படி இஸ்லாமாகும்? இது எப்படி அல்லாஹ் நமக்கு பொருந்திக்கிட்டான்? அல்லாஹ் பொருந்திக் கொண்ட இஸ்லாத்தில் தர்கா வழிபாடு இல்லை, தாயத்து இல்லை. இந்த தர்கா வழிபாடு இதுக்கெல்லாம் அடிப்படையே என்ன தெரியுமா? இவங்களா ஒருத்தவங்கள மகான்னு சொல்லி அதுக்கு ஒரு கதை கட்டுவாங்க. அவர் எப்பேற்பட்ட மகான் தெரியுமா, அவருக்கு இருக்கக்கூடிய ஆற்றல் தெரியுமா, பவர் தெரியுமா அப்படின்னு ஏகபோகமாக முஹித்தீன் அப்துல் காதர் ஜெயிலானிக்கு எப்படி அவரை பற்றி ஏகபோகமாக கதைகளை சொன்னார்களோ, ஷாவுல் மீது என்று சொல்லி அவரை பற்றி எப்படி ஏராளமான கதைகளை சொல்லியிருக்கிறார்களோ, அந்த கதைகளை எல்லாம் சொல்லி உண்மை பொய் எல்லாத்தையும் கலந்து ஒரு புனித பிம்பத்தை உருவாக்கி அதன் பேரால் அவர்களை வழிபடுவது, வழிபடுற நிலைக்கு கொண்டு போறது. இப்படித்தான் ஒவ்வொரு ஊர்லயும் தர்காக்கள் எழுப்பப்பட்டிருக்கிறது. நீங்க பாருங்க, இந்த அவுலியாக்கள் மகான்கள் என்று சொல்லி அவங்க மேல ஒரு புனித பிம்பத்தை கட்டமைப்பதற்கு எப்படியெல்லாம் கதை சொல்வார்கள் என்பதற்கு ஒரு உதாரணத்தை பாருங்க. கௌசுல் ஆலம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் ஒரு முரீதின் வந்து கேட்கிறார், முரீது பிள்ளைவன் வந்து கேட்கிறாங்க, நாயகமே உங்களோட சிறப்புகளை பற்றி நீங்கள் சொல்லுங்களேன்.
கபருக்குள்ளே 2 மலக்குமார்கள் கேள்வி கணக்குக்காக வேண்டி வருவார்கள். முன்கர் நக்கீர் அலைஹிமஸ்ஸலாம் 2 மலக்குமார்கள் கேள்வி கணக்குக்காக வேண்டி வருவார்கள். கேள்வி கணக்குக்காக வேண்டி வந்த மலக்குகள் உன்னை பார்த்து முதலாவதாய் மன் ரப்புக்க, உன்னுடைய ரப்பு யார் என்று ஒரு கேள்வி கேட்பார்களே, அந்த கேள்விக்கு நீ பதில் சொல்லாமல் மீறி அவர்களை பார்த்து நீ கேட்க வேண்டும். அப்துல் காதர் முஹையத்தீன் நான் யார் என்பதாக கேள், இந்த கேள்விக்குரிய பதிலை அவர்கள் சொல்லுவார்கள் என்றார்கள் கௌசுல் ஆலம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். விளக்குதா உங்களுக்கு? கபர்ல வச்ச உடனே மலக்குமார்கள் வருவாங்க, கேள்வி கேட்பாங்க. மன் ரப்புக்க, உம்முடைய இறைவன் யாருன்னு கேட்பாங்க. இந்த கேள்வியை கேட்கும்போது எப்படி பதில் சொல்லணுமா அவர் சொல்லி கொடுக்குறாரு. அந்த மலக்கிட்ட திருப்பி கேள்வி கேட்கணுமா. உன்னுடைய இறைவன் யாருன்னு கேள்வி கேட்கிற மலக்குகள்கிட்ட நம்ம திருப்பி கேட்கணுமா. என்ன இறைவன் யாருன்னா கேட்குறீங்க, உனக்கு முஹைத்தீன் அப்துல் காதர் ஜெயிலானியை பற்றி தெரியுமா, அவர்கிட்ட போய் கேளு, நீ கேட்குற இந்த கேள்விக்கு என்ன பதில்னு அவர் சொல்வாரு. எங்ககிட்ட பேசுகிற வேலையெல்லாம் வச்சுக்க கூடாது, எதுவாக இருந்தாலும் அவர்கிட்ட கேளுங்க. மலக்குகள்கிட்டே திருப்பி கேள்வி கேட்க சொல்றாங்க. நாயகமே, உங்களோட சிறப்புகளை பற்றி நீங்கள் சொல்லுங்களேன். கபருக்குள்ளே 2 மலக்குமார்கள் கேள்வி கணக்குக்காக வேண்டி வருவார்கள். முன்கர் நக்கீர் அலைஹிமஸ்ஸலாம் 2 மலக்குமார்கள் கேள்வி கணக்குக்காக வேண்டி வருவார்கள். கேள்வி கணக்குக்காக வேண்டி வந்த மலக்குகள் உன்னை பார்த்து முதலாவதாய் மன் ரப்புக்க, உன்னுடைய ரப்பு யார் என்று ஒரு கேள்வி கேட்பார்களே, அந்த கேள்விக்கு நீ பதில் சொல்லாமல் மீறி அவர்களை பார்த்து நீ கேட்க வேண்டும். அப்துல் காதர் முஹையத்தீன் நான் யார் என்பதாக கேள், இந்த கேள்விக்குரிய பதிலை அவர்கள் சொல்லுவார்கள் என்றார்கள் கௌசுல் ஆலம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். எப்பேற்பட்ட ஒரு மோசமான குணம். கபூர்ல போய் அப்படி நம்மளாம் கேள்வி கேட்க முடியுமா? இவங்க முஸ்லிம்களை எப்படி தயார்படுத்துறாங்க பாருங்க. இந்த தர்கா வழிபாடு இதுக்கெல்லாம் பின்னணி இதுதான். முஹைத்தீன் அப்துல் காதர் ஜெயிலானி எப்பேற்பட்ட ஆள் தெரியுமா? அவரை நீ நம்புனா, அவர் தர்காவுக்கு வந்தா, அவரை வழிபாடு செஞ்சா, கபூர்ல மலக்குகள் கேள்வி கேட்கறதுக்கு நீ பதில் சொல்ல வேண்டியதில்லை, மலக்குகளை நீ திருப்பி கேள்வி கேட்கலாம். அந்த அளவுக்கு பவர் இருக்கு, அந்த அளவுக்கு வல்லமை இருக்கு என்று மார்க்கத்தை தப்பாக சொல்லி கொடுக்கிறது. இஸ்லாத்தை தப்பும் தவறுமாக மக்களுக்கு போதித்து கொடுப்பது. அந்த மக்கள் அறியாமையில் இருக்கிறார்கள். அவர்களுக்கு எதை மார்க்கம் என்று சொல்கிறார்களோ அதை நம்புகிறார்கள். குர்ஆனிலிருந்து இஸ்லாத்தை படிப்பதில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் போதனைகளிலிருந்து இஸ்லாத்தை படிப்பதில்லை. என்றைக்காவது இந்த தர்கா வழிபாடு, சந்தனக்கூடு, இந்த கொண்டாட்டத்தில் உள்ள முஸ்லிம்கள் நம்ம இதெல்லாம் காலங்காலமா செய்யறோம், இது இஸ்லாத்தில் இருக்கா, குர்ஆன்ல இருக்கான்னு யோசிச்சு பார்த்தாங்களா? அதானங்க இஸ்லாம். இஸ்லாம்னா என்ன, முஸ்லீம்னா என்ன? அரபுல பேர் வச்சுட்டா முஸ்லீம் ஆயிருவீங்களா? பள்ளிவாசல்ல வாரத்துக்கு ஒருக்க அல்லது ஐவேளை தொழுகை வந்து விட்டால் முஸ்லீமா? பொருளாதாரத்தை செலவு பண்ணி ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்துட்டீங்கன்னா முஸ்லீம் ஆயிருவீங்களா? முழுமையா அல்லாஹ்வுக்கு சரணடையணும். முழுமையாக அல்லாஹ் ஒண்ணு எனக்கு அல்லாஹ் என்ன சொல்லுகிறானோ அதுக்கு நான் கட்டுப்படுறேன், அல்லாஹ் என்ன சொல்றானோ அதை நான் செய்யறேன். கையில தாயத்து கட்டுறேனா, இது அல்லாஹ் எனக்கு சொல்லியிருக்கிறானா, நபிகள் நாயகம் சொல்லியிருக்கிறார்களா? ரசூலுல்லாஹ் இந்த தாயத்தை அங்கீகரிக்கவில்லை, ஆதரிக்கவில்லை, அப்ப வேண்டாம், தூக்கி எறியணும். வீட்டில் தட்டு தகடு தாயத்து மாற்றமா? இதை பத்தி குர்ஆன் எனக்கு என்ன சொல்லுது, ரசூலுல்லாஹ் எனக்கு என்ன சொல்றாங்க பார்க்கணும். சஹாபாக்கள் எப்படி தேடினார்களோ, தூய இஸ்லாத்தின்படி வாழ வேண்டும் என்கிற ஆவல் கொண்டார்களோ, அதன் விளைவாக தங்களுடைய அறியாமை கால பழக்க வழக்கங்கள் அத்தனையும் சீர்தூக்கி பார்த்து தூக்கி எறிந்தார்களோ, மார்க்கத்தில் பொருந்தாதவைகளை தூக்கி எறிந்தார்கள், மார்க்கம் அனுமதிக்கின்றவற்றை மட்டுமே கடைபிடித்தார்கள். அப்படி முஸ்லிம்களா நம்ம இருக்கணும். தட்டு தகடு தாயத்துக்கு இஸ்லாம் குர்ஆன்ல இடமில்லை, நபிகள் நாயகம் அனுமதிக்கவில்லை, வேண்டாம், எனக்கு தூக்கி வீசன். அப்படித்தான் இந்த தர்கா வழிபாடு. இது குர்ஆன்ல இருந்து ஆதாரம் சொல்ல முடியுமா? ரசூலுல்லாஹ் தர்காக்களை கட்டி கொண்டு வழிபாடு செய்து கொண்டிருந்தார்களா? நபிகள் நாயகத்தை பின்பற்றிய உண்மை தோழர்கள், இந்த மார்க்கத்திற்காக உயிரையே கொடுத்த தோழர்கள், அவங்கெல்லாம் தர்காக்களை கட்டி கொண்டு வழிபாடு செய்து கொண்டிருந்தார்களா? நீங்கள் செய்வதை போல சந்தனக்கூடு, உருசு, கொடி ஏற்றம், எல்லாத்துக்கும் ஒரு விழா. யானையை கூட்டு வருவாங்க. இதுக்கு முந்தையெல்லாம் கொடியேற்றுறதுக்கு யானை. இப்ப பல ஊர்ல யானை வர்ற அளவுக்கு தெரு விசாலமா இல்லை. அதனால என்ன, ஆட்டோ. நம்ம யானை கொண்டு வந்த காலத்திலே கேட்டேன், ஏப்பா யானைக்கு மேல வச்சு கொடியை வச்சுக்கிட்டு இருக்கிற, யானைக்கு பதிலாக ஒரு புலியை கொண்டு வா, சிங்கத்தை கொண்டு வா, அது மேல கொடியை வச்சு ஊர்வலம் போக வேண்டியது தானே? முடியாது. யானை இவன் சொல் பேச்ச கேட்டுக்கும். உருவத்தில் பெருசா இருந்தாலும் கொஞ்சம் பவ்யமா போகுமா, ஆடியா செஞ்சு, அதனால அதுக்கு மேல உட்கார்ந்து அதுக்கு மேல கொடியை வச்சு யானை ஊர்வலம், சந்தனக்கூடு, இத்தகைய
அனாச்சாரங்களில் ஈடுபடக்கூடியவர்கள் தங்களுடைய செயல்பாடுகளை சீர்தூக்கி பார்க்கணும். இது சரியா? இஸ்லாம்னு சொல்றாங்க, அந்த கொடி ஊர்வலத்தில் என்ன நடக்குது பாருங்க. பட்டாசு வெடிக்கிறாங்க, டான்ஸ் ஆடுறாங்க, பாட்டு படிக்கிறாங்க, ஆட்டம் போடுறாங்க. இளைஞர்கள் யங்ஸ்டர்லாம் அதில் சேர்ந்து ஆட்டம் போடுறாங்க. இது எப்படிங்க இஸ்லாமா இருக்கும்? நீங்க யார் எந்த மகான் என்று அவரின் பெயரால் செய்கிறீர்களோ அந்த மகானை இது அங்கீகரிக்க மாட்டாரே. அவர் உண்மையில் இறைநேசராக இருந்தால், இந்த மார்க்கத்தின் வழி நடந்தால் அவர் எப்படி இந்த செயல்களை அங்கீகரிப்பார்? தன் பெயரால் பட்டாசு வெடிப்பதை, ஆட்டம் பாட்டம் போடுவதை, டான்ஸ் ஆடுவதை அவர் அங்கீகரிப்பாரா? தூய இஸ்லாத்தின் வழி நடக்க வேண்டும் என்றால் அதை அவர் பிரச்சாரம் செய்த நபராக இருந்திருப்பாரே. ஆனால் உண்மை முஸ்லீமாக அவர் இருந்திருந்தால் இந்த கொடியேற்றத்தை எல்லாம் அவர் ஆதரிப்பாரா? அதில் ஈடுபடக்கூடிய நபர்கள் சிந்தித்து பாருங்கள். இந்த கொடியில் என்ன இருக்கு? கொடியை ஏத்துறது ஒரு ஃபங்க்ஷன், இறக்குறதுக்கு ஒரு ஃபங்க்ஷன். கொடியில் என்ன இருக்கு? கொடிக்கு ஒரு புனிதம் உண்டா? அதுக்கு பவர் இருக்கா? அது ஒரு சாதாரண துணி. எந்த அமைப்பின் கொடியா இருந்தாலும் சரி, எந்த ஜமாத்தின் கொடியா இருந்தாலும் சரி, அது ஒரு அடையாளத்துக்கு தான். இது இந்த ஜமாத்தின் கொடி, இது இந்த கட்சியின் கொடி, அவ்வளவுதான். அதை போய் தொட்டு கும்பிடுவதோ முத்தமிடுவதோ அதற்கு ஒரு புனிதத்தன்மையை கற்பிப்பதோ இஸ்லாத்தில் இல்லை. இஸ்லாத்தை பொறுத்தவர்களையும் ஒவ்வொன்றையும் அல்லாஹ் எப்படி சொல்கிறானோ அப்படித்தான் பார்க்கணும். இந்த கொடிக்கு ஏதாவது புனிதம்னு மார்க்கத்தில் எங்கேயாவது சொல்லப்பட்டிருக்கா? மார்க்கம் எதை எதை புனிதப்படுத்த வேண்டுமோ அது அல்லாஹ் ரசூலுல்லா இருக்கிற காலத்திலே புனிதப்படுத்தி முடிச்சிட்டான். இன்ன சஃபா வல் மர்வத மின் ஷஆயிரில்லாஹ், சஃபாவும் மர்வாவும் அல்லாஹ்வின் சின்னங்கள். அது புனித இடம். சஃபா மர்வா மலைக்குன்று புனிதமானவை. புனிதம் என்பதற்காக வேண்டி என்ன, அந்த புனிதத்தை எப்படி மதிக்க வேண்டும் என்பதையும் அல்லாஹ் சொல்லி தருவான். ஹஜ்ஜுக்கு போறீங்களா? ஃபமன் ஹஜ்ஜல் பைத்தா விஅதமர ஃபலா ஜுனாஹ அலைஹி அய்யத்தவஃப பிஹிமா. நீங்க ஹஜ்ஜுக்கு யார் செல்கிறார்களோ, உம்ராவிற்கு செல்கிறார்களோ, சஃபாவையும் மர்வாவையும் சഈ செய்வதில் அவர் மீது குற்றம் இல்லை. ஏன்னா ஆரம்ப காலகட்டத்தில் அறியாமை கால மக்கள் அதன் மீது சிலைகளை வைத்து வழிபாடு செய்து கொண்டிருந்தார்கள். அப்ப முஸ்லிம்களாக ஆனதற்கு பிறகு அதுக்கு மேல சிலையை வச்சு வழிபாடு செஞ்சாங்க. இப்ப நம்ம அங்க போலாமா? இப்ப சிலை இல்லை, ஆனா அங்க போய் நம்ம சஈ செய்யலாமாங்கிற ஒரு தயக்கம் முஸ்லிம்களுக்கு இருந்துச்சு. பாருங்க, இஸ்லாம் இதை அனுமதிக்கிறாங்கிற தேடல், ஒரு ஆர்வம். அப்ப அல்லாஹ் சொன்னா குற்றம் இல்லை. இப்ப சிலையெல்லாம் இல்லை, முழுமையா நம்ம கட்டுப்பாட்டுக்கு வந்து விட்டது. நீங்க போங்க சஈ செய்யுங்க, அது அல்லாஹ் புனிதமாக்கிய சின்னங்கள் தான் என்று அல்லாஹ் உறுதிப்படுத்தலாம். இப்படி எவை புனிதம், அந்த புனிதத்தை எப்படி மதிக்க வேண்டும் அல்லாஹ் நமக்கு சொல்லி தந்துட்டான். ஹஜருல் அஸ்வத் கல்லு புனிதம், அல்லாஹ்வால் புனிதப்படுத்தப்பட்டது. புனிதம் என்பதற்காக வேண்டி ஒவ்வொரு சின்ன துண்டையா பெயர்த்து வீட்டுக்கு கொண்டு வர்றதா? அந்த புனிதத்துக்கு ஒரு மரியாதை இருக்கு. தவாஃப் பண்றீங்களா, அப்படி தொட்டு முத்தம் கொடுக்கணும். தூரத்தில் நிற்கிறீங்களா, சைகையின் மூலமா முத்தம் கொடுங்க. இதுதான் அதுக்குரிய புனிதம். அவற்றை தாண்டி அவைகளுக்கு கூடுதலான மரியாதைகளை அளிப்பது கூட மார்க்கத்தில் இல்லை. மார்க்கத்தில் எவை சொல்லப்பட்டிருக்குதோ அது மட்டும் தான். ஆனா இன்னைக்கு என்ன நடக்குது? கொடி ஊர்வலம்ங்கிற பேர்ல கொடிக்கு மரியாதை, கொடிக்கு முக்கியத்துவம், அதை ஏத்துறதுக்கு ஒரு அல்ஃபாத்திஹா, அதன் பேர்ல உட்கார்ந்து நேர்ச்சைங்கிற பேர்ல எதையாவது விளம்புவது, மக்களுக்கு மத்தியில் விநியோகம் செய்யறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதைத்தானே தடுத்தாங்க, அதைத்தானே கண்டிச்சாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க புதிதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சஹாபாக்களை அழைச்சிட்டு போனாங்க. அழைச்சிட்டு போகும்போது அந்த சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்ட்ட கோரிக்கை வைக்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, இஜஅல்லனா தாத்த அன்வாத்தின் கமாலஹும் தாத்து அன்வாத். இணை வைப்பாளர்களுக்கு அல்லது யூதர்களுக்கு எப்படி தாத்து அன்வாத் என்கிற ஒரு புனித மரம் இருக்கின்றதோ அதுபோல எங்களுக்கும் ஒரு புனித மரத்தை ஏற்படுத்தி தாருங்கள். எங்களுக்கு ஒரு தாத்து அன்வாத், ஒரு மரத்தை புனிதப்படுத்தி தாங்க. நாங்கள் பயணத்தின் போது அந்த மரத்தின் கீழே இளைப்பாருவோம், ஓய்வு பெறுவோம், அந்த மரத்திலேயே ஆயுதங்களை தொங்க விட்டுக் கொள்வோம் அப்படின்னு கேட்டாங்க. புதுசா இஸ்லாத்துக்கு வந்த முஸ்லிம்கள் கேட்டாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கடுமையான கண்டனத்தை பதிவு செய்தார்கள். என்ன கேட்குறீங்க? மற்றவர்கள் செய்கிறார்கள் என்பதற்காக வேண்டி அதை என்கிட்ட கேட்குறீங்களா? யூதர்களை பார்க்குறீங்களா? நீங்க நசாராக்களை பார்க்குறீங்களா? அவங்கள பார்த்து பார்த்து ஒன்னொன்னே நீங்க செய்யணும்னு நினைக்கிறீங்களா? அவர்கள் பல கடவுள்களை வழிபாடு செய்து கொண்டிருந்தால் அதுபோல் நீங்களும் பல கடவுள்களை கேட்பீர்களா? இது மூசா நபியின் சமுதாயம் அவலத்தில் கேட்டதை போன்றல்லவா இருக்கிறது. மூசா நபியின் சமுதாயம் மூசா நபியிடத்தில் கேட்டார்கள், அவங்களுக்கெல்லாம் பல கடவுள், எங்களுக்கு மட்டும் ஒரு கடவுளா? எங்களுக்கும் பல கடவுளை தாங்கன்னு கேட்டாங்க. அது போன்று மடமைத்தனமான கேள்வியை கேட்குறீங்களே.
உங்களுக்குன்னு ஒரு இஸ்லாம், ஒரு ஷரியத் இருக்கு, உங்களுக்குன்னு ஒரு மார்க்கம் இருக்கிறது, அதைத்தான் பின்பற்ற வேண்டும். யூதர்களையோ நசாராக்களையோ பார்த்து அவர்களின் கலாச்சாரத்தை இஸ்லாம் என்று முலாம் பூசி நாம பின்பற்ற கூடாதுங்கிற கருத்தை நபிகள் நாயகம் அன்றைக்கே சொல்லிவிட்டார்கள். இந்த தர்கா சந்தன கூடலாம் எப்படிப்பட்டது? இது பிரமத கலாச்சாரம். இந்து சகோதரர்கள் பாருங்க, தேர் இழுப்பாங்க, ரதம் அப்படிங்கிற பேர்ல இழுப்பாங்க. அந்த தேரை தொட்டு கும்பிடுவாங்க, அதை இழுக்கிறதுக்கு போட்டி போடுவாங்க, அதுக்கு ஒரு புனிதம் இருக்குன்னு சொல்லுவாங்க. அதே செயல் தான் இது. சந்தனக்கூடு இழுக்கிறதுங்கிறது பேரு தான் வேற. அங்க தேரு, இங்க சந்தனக்கூடு. அங்கே அவர்கள் நம்பிக்கையின்படி கோயிலுக்குள்ள ஒரு சிலையை வைத்து வழிபாடு செய்வார்கள். இங்க முஸ்லிம்கள் தேரை இழுத்தாச்சு, சந்தன கூட இழுத்தாச்சு, இப்போ எதையாவது வழிபாடு செய்யணும். என்ன? அதுக்கு தான் இந்த கொடியை ஏற்று அதை வழிபாடு செய்வோம். இல்லை உள்ளுக்குள்ள ஒரு மகான் படுத்திருப்பார்ல, அவரை தொட்டு கும்பிடுவோம், வழிபாடு செய்வோம். சிலை வணக்க வழிபாடு. அதன் மறு பிரதிபலிப்பு தான் இந்த மகான்கள் என்கிற பேர்ல, அவுலியாக்கள் என்கிற பேர்ல தர்கா வழிபாடு. இந்த வழிபாட்டை மக்கள் மத்தியில் ஊட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் கதைகள் அவர்களுக்கு தேவைப்படுகிறது. இந்த மகான் அப்படி அற்புதம் பண்ணாரு, அந்த மகான் அந்த ஊர்ல உள்ள ஒரு தர்காவை எழுப்பி வைத்துக் கொண்டு ஒரு மகான் அவருக்கு ஒரு பேரை வைத்து சொல்லிடுவாங்க. சும்மா கந்தூரி கொண்டாடுங்கன்னா கொண்டாடுவாங்களா யாராவது? அவரை பத்தி பெரிய அளவுக்கு கதைகள் சொல்லணும். அப்படிதான் நம்ம காரைக்காலில் கொண்டாடப்படுகிற அந்த மகானுக்கு என்ன சொல்லி வச்சிருக்கிறாங்க? அவர் காரைக்காலுக்கு வந்தாரு, தவம் இருந்தாரு, பலா முசீபத்து தூர் அப்படின்ட்டாராம். நம்ம ஊருக்கு நல்லம்பலுக்கு வந்து என்ன பண்ணிட்டாராம்? பலா முசீபத்துலாம் தூர போங்க, விலகிருங்கன்னு சொன்னாராம். பாருங்க, எப்பேற்பட்ட அப்படி சொன்னதற்கு பிறகு நம்ம ஊர்ல உள்ள நோய்கள்லாம் நீங்கிருச்சு. அதுக்கு காரணமே யாரு? அந்த மகான் தான். அதனால தான் அந்த மகான் பேரை நம்ம வருஷம் கந்தூரி கொண்டாடுறோம். இப்படி ஒரு கதைகளை ஏற்படுத்திக் கொள்வார்கள். இந்த இவர் சொல்ற கதையை பாருங்க. நமக்கு சிறு வயசுதான் பெரியவரிடத்துல நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் ராதபாவர் இல்லாதலான்னு ஒரு பத்தி. தஹஜ்ஜுடைய நேரத்துல வந்து ஒரு கிணறுக்கு போய் குளிக்க போவாங்களாம். குளிக்கின்ற பொழுது அவங்க கவனிச்சிங்களா? தஹஜ்ஜத் நேரத்துல கிணத்துல போய் குளிக்க போறாரு. அற்புதம் எப்படி இருக்குன்னா, அவங்களுடைய குடலை வெளியேற்றி அதை கழுகி திருப்பி உள்ள போட்டுக்குவாங்க. குடல் இருக்குல்ல, குடலு வயிற்றுல உள்ள குடலு, அதை வெளியே எடுத்து கழுவி திரும்ப உள்ளுக்குள்ள வயிற்றுக்குள்ளேயே போட்டுக்குவார். குளிக்கின்ற பொழுதும் கூட தன்னுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய குடலையும் கூட சுத்தம் செய்து தன்னுடைய வாய்க்குள் போட்டுக் கொள்வார்கள் என்பதாக சொல்ல நான் கேள்விப்பட்டு இருக்கிறேன். அப்படிப்பட்ட மகான் அவர்கள் இந்த ராதபாவர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் திகழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அவர் குளிக்கும் போது குடலை எடுத்து கழுவி வாய்க்குள்ள போட்டுக்குவார். தேவனா எடுத்து வாய்க்குள்ள போட்டுக்குவாரு, தேவனா வெளியே எடுத்து காய போட்டுருவாரு. எதுக்கு? குடலை. என்ன கதை பாருங்க. இப்படி சொன்னா அப்ப என்ன ஒரு மக்களுக்கு? அப்ப பெரிய மகானா இருப்பார் போல இருக்கு. நம்ம கையை கழுவுறதுக்கே அவ்வளோ கஷ்டப்படுவோம். அவர் குடலையே அசால்ட்டா அலட்சியமா எடுத்து வெளியே கழுவி காய போட்டு திரும்ப உள்ளுக்குள்ள எடுத்து போட்டுக்கிறார். காய போடணும்னு அவருக்கு நினைப்பு வந்தா தான் வெளியே காய போடுவார், இல்லைன்னா வாய்க்குள்ள போட்டுருவார். குடல் எடுத்து கழுவி வாய்க்குள்ள போட்டுக்குவார். அப்பேற்பட்ட மகான், அப்பேற்பட்ட ஆற்றல் இருக்கு, அப்பேற்பட்ட சக்தி இருக்கு. இப்படி ஒவ்வொரு ஊருக்கு தக்க கதைகள். இது ஒரு ஊர்ல இது மாதிரி நம்ம ஊர்ல நம்ம ஊருக்கு தக்க கதைகள். இலங்கை எடுத்துக்கொண்டால் அதற்கு தக்க கதைகள். இலங்கையில் என்னவா, அங்க ஒருத்தர் இருக்கிறார், இவர் இது மாதிரி கதைகள் சொல்றதுக்குன்னு எக்ஸ்பர்ட், நிறைய சொல்வார். அவர் ஒரு மகானை பத்தி சொல்லும் பொழுது, அவர் தொழ ஆரம்பிச்சார்னா நின்று ரொம்ப நேரமா நின்று தொழுவாரு, நீண்ட நேரம் நின்று தொழுவார். எந்த அளவுக்கு? எவ்வளவு நேரத்துக்கு பின்னால் போனாங்க காத்து நிற்பாங்க. ஒரு மணி நேரம் பார்த்தாரு. ஒரு இலங்கை பாஷைங்கிறதுனால கொஞ்சம் புரியாது. 1 மணி நேரம் நிற்கிறாரு. அந்த மகான் வந்து என்ன செய்யறாரு? தொழ ஆரம்பிச்சிட்டாரு. 1 மணி நேரமா நிற்கிறார், ருக்குவுக்கே போகல. பின்னால வந்த மக்கள்லாம் பார்க்குறாங்க, இன்னும் 1 மணி நேரம் ஆச்சு மகான் வந்து ருக்குவுக்கு போக மாட்டேங்கிறாருன்னு யோசிக்கிறாங்க. போறா போல இல்ல, அவசரமா நாங்க என்ன செய்யணும், மார்க்கெட்டுக்கு போக வேண்டிய வேலை என்று அவர் வைத்தாரு. ஒவ்வொரு ஆளா கலண்டானுகள். இப்படியே கலண்டு 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 கடைசியில ஒரு 5-10 பேர் மிஞ்சினாங்க. நிறைய பேர் தொழ ஆரம்பிச்சாங்க, போகவே மாட்டேங்கிறாரு. கடைசியில் ஒவ்வொரு ஆறா கலர ஆரம்பிச்சிட்டாங்க. கலண்டு 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 கடைசியில் ஒரு 5 பேர் நிற்கிறாங்க. இது இலங்கையினால ஒரு டிரான்ஸ்லேட் தேவைப்படுது, சரியா? அப்படியும் போல நிற்காங்க. என்னது போக மாட்டா போய் கரைக்கலாமா? நேரம் போய் பெரிய சேலையா கரைக்கலாமா? அப்ப நாம
இல்ல போவோம். அவங்க என்ன செய்யும், நாங்க என்ன செய்யறோம், அருமைட்டாங்க. 3 மாசத்துக்கு பிறகு போனா பார்த்தா நிக்கலாம். 3 மாசம் ஆயிடுச்சு. 3 மாசமா நின்றுகிட்டு இருக்கிறாரு, ருக்குவுக்கே போகல. பின்னால் உள்ளவங்களாம் கலண்டு அப்பவே போயிட்டாங்க. ஆக நம்ம மார்க்கெட்டுக்கு போக வேண்டியிருக்கு, வீட்டுக்கு வேலைக்கு போக வேண்டியிருக்கு, வீட்டம்மா பேசுவாங்க, கிளம்பிடுவோம்னு கிளம்பிட்டாங்களாம். அதுக்கப்புறம் 3 மாசத்துக்கு அப்புறம் வந்து பார்க்குறாங்க, அவர் அப்படியே நிற்கிறார், ருக்குவுக்கே போகல. 3 மாசமா 3 மாசம் போய் பார்த்தா நிற்காங்கதான். இங்க ஒரு மரம் உண்டு, வேறு விட்டு கொண்டே வந்துருந்துச்சு. மரம் வேறு தானே மரம். இப்ப இன்னொரு சஸ்பென்ஸ் கதையில, அங்கிட்டு ஒரு மரம் வேர் விட்டு வந்து வளர்ந்துகிட்டே இருக்கு. அவர் தொழுகிற பக்கத்துல ஒரு மரம் வேர் விட்டு வளர்ந்து வந்துகிட்டே இருக்கு. மரம் வேர் விட்டு வளர 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 3 மாசம் அடிக்கிறார்ல, வேர் விட்டு வளர வளர ரிஃபாய் நாயகம் காலு கடியில வந்துருச்சு. காலில் வந்து அது முட்டுது. வேறு என்ன, ரிஃபாய் நாயகம் நிக்கிறாங்க, நம்ம சைடுக்கா மாறி போவோம்னு யோசிக்குமா? அப்படி போகல, அப்படியே நிக்குது. காலு இந்த பக்கம் வேறு வந்து அது போகுது. 3 மாசத்துக்கு காலை தொலைஞ்சி அந்த பக்கம் போயிட்டு வேறு காலை தொலைச்சிட்டு அந்த பக்கமா போயிருச்சு. காலை தொலைச்சி அந்த பக்கமா போயிருச்சு. அப்ப இந்த கதையை கேட்கும் போது மக்கள் என்ன நினைக்கிறாங்க, அப்பா மகான் பாருங்க, ரிஃபாய் நாயகம் சாதாரணமான ஆளா, அவருக்கு வருஷா வருஷம் கந்தூரி கொண்டாடுறது தகும். ஏன் 3 மாசமா நின்று இருக்கிறார்ல, ருக்குவுக்கே போகல, 3 மாசமா நின்று இருக்கிறார் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா கொஞ்சம் இது தீனா, இஸ்லாத்தில் உள்ளதா, ரசூல்லா இருக்கின்ற பொழுது அல்லாஹ் எந்த மார்க்கத்தை முழுமைப்படுத்தினானோ அந்த மார்க்கத்தில் இது உள்ளதா என்று யோசித்து பார்த்தால் இது தப்புங்கிறது விளங்கும். 3 மாசமா ருக்குவுல நின்னார்னா என்ன அர்த்தம்? 3 மாசமா ஒரு வேற எந்த தொழுகையுமே தொழுகலை. 3 மாசமா லுஹர் தொழுவல, 3 மாசமா அசர் தொழுவல, 3 மாசமா மக்ரிப் தொழுவல, 3 மாசமா இஷா தொழுகல. அந்த 3 மாசத்துல வாரம் ஜும்மா வந்துச்சு, ஜும்மாவும் தொழுகல. அந்த 3 மாசத்துல இன்கேஸ் ரமலான் வந்துருந்துச்சுன்னா ரமலானும் நோன்பு வைக்கல. சஹர் சாப்பிட்டா தானே நோம்பு, தொடர் நோன்பு வைப்பதற்கு மார்க்கத்தில் அனுமதி இல்லைல்ல. அந்த 3 மாசத்துல வேறு ஏதும் இஸ்லாமிய அம்சங்கள் வந்திருந்தால் அவற்றையும் அவர் கடைபிடிக்கவில்லை. 3 மாசமா கடமையான தொழுகையை தொழாம ருக்குவுக்கு போகாம இருந்தார்னா இது சிறப்பா அல்லாஹ்வின் பார்வையில் கண்டிப்பிற்குரியதான். கண்டிப்பிற்குரியதல்லவா? அதையே சிறப்புன்னு சொல்றாங்க. ஏன் சொல்றாங்க? முன்னோர்களின் மீதான குருட்டு பக்தி காலம் காலமாக எவை இஸ்லாம் என்கிற பெயரில் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டதோ அதனை அப்படியே நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த செய்திகளை நாம் சொல்வதற்குண்டான நோக்கம் என்ன? அவர்கள் தங்களுடைய செயல்பாடுகளை சீர்தூக்கி பார்க்க வேண்டும் என்பதுதான். வேற என்ன எங்களுக்கு நோக்கம்? எங்க பொருளாதாரத்தை செலவு பண்ணி இதையெல்லாம் நாங்கள் சொல்றதுக்கு என்ன நோக்கம் இருக்கும்? அவங்கள திட்டுறதுனால, உங்களுடைய செயல்பாடுகளை விமர்சிப்பதனால எங்களுக்கு என்ன பலன்? அதுக்கு நாங்க எங்க பொருளாதாரத்தை செலவு பண்ணணும்? உங்களுடைய அமல்கள் பாழாகிவிடக் கூடாது. தொழுகிறீங்க, நோன்பு வைக்கிறீங்க, ஹஜ்ஜுக்கு போறீங்க, இஸ்லாத்தின் பல்வேறு செயல்பாடுகளை கடைபிடிக்கக்கூடிய நீங்கள் கொள்கையில் தெளிவில்லாமல் போகின்ற பொழுது, இணை வைப்பு செயல்பாட்டில் மூழ்கிவிடும் பொழுது நம்முடைய தொழுகை நாசமாகி விடுகிறது. நம்முடைய நோன்புகள் அல்லாஹ்விடத்தில் ஏற்கப்படாமல் போய்விடுகிறது. நம்முடைய இன்ன பிற வணக்க வழிபாடுகள் அனைத்தையும் அல்லாஹ் தூக்கி வீசி விடுவான். அல்லாஹ் காப்பாற்றான். அதான நிலை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நாளை மறுமை நாளில் எல்லா மக்களும் வருவார்கள், மஹ்ஷர்ல ஒன்று திரட்டப்படுவார்கள். சூரியன் தலைக்கு அருகாமையில் தகித்துக் கொண்டிருக்கும், வேர்வையில் ஒவ்வொரு மக்களும் மூழ்கி கொண்டிருப்பார்கள், கடுமையான தாகமா இருக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த நேரத்தில் ஹவுதுல் கௌசர் என்கிற நீர் தடாகத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அந்த நீர் தடாகத்திலிருந்து ரசூலுல்லாஹ் அள்ளி அள்ளி கொடுப்பாங்க தம்முடைய உம்மத்துக்கு. ரசூலுல்லாஹ் தன்னுடைய சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்கு அந்த நீர் தடாகத்திலிருந்து அள்ளி அள்ளி கொடுப்பார்கள். அள்ளி கொடுக்கின்ற பொழுது சில மக்கள் மாத்திரம் தடுத்து நிறுத்தப்படுவார்கள். ரசூலுல்லாஹ் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அங்க கொஞ்சம் பேர் வரவிடாம தடுக்கப்படுவாங்க. மலக்குமார்கள் அவர்களை தடுப்பார்கள். ரசூலுல்லாஹ் பக்கத்தில் வரவிடாம தடுப்பாங்க.
இங்கிருந்து கொண்டு நபிகள் நாயகம் சொல்வார்கள், அஸ்ஹாபி அஸ்ஹாபி, அவர்கள் என்னுடைய தோழர்கள் என்னுடைய தோழர்கள் என்று சொல்வார்கள் நபிகள் நாயகம். அப்படி சொன்னதற்கு பிறகும் மலக்குமார்கள் பதிலளிப்பார்கள், இல்லை, அவர்களை உள்ள அனுமதிக்க முடியாது. இந்த ஹவுதுல் கௌசர் நீர் தடாகத்திலிருந்து தண்ணீர் அருந்துவதற்கு அனுமதிக்க முடியாது. ஏன்? மலக்குமார்கள் பதிலளிப்பார்கள், இன்னக லா தத்ரி மா ஹதசு பஅதக், அவர்கள் உங்களுக்கு பிறகு இந்த மார்க்கத்தின் பெயரால் புதிதாக என்னென்ன அனாச்சாரங்களில் ஈடுபட்டார்கள் என்பது உங்களுக்கு தெரியாது. நிறைய செஞ்சாங்க தீன். நீங்க விட்டுட்டு போன இஸ்லாத்தில் அவர்கள் இல்லை, நீங்கள் கற்றுக் கொடுத்த தீனை அவர்கள் கடைபிடிக்கவில்லை. இஸ்லாம் இதுதான் என்று அவர்களாக கற்பனை செய்து கொண்டு, அவர்களாக ஒரு வடிவத்தை ஏற்படுத்திக் கொண்டு இந்த மார்க்கத்தின் பெயரால் புதிதாக பல காரியங்களை செய்தார்கள். ஆகவே அவர்களை உங்களிடத்தில் நெருங்க அனுமதிக்க மாட்டோம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மலக்குமார்கள் பதிலளிப்பார்கள். அதற்கு பிறகு அந்த பதிலை கேட்டு ரசூலுல்லாஹ் சொல்வாங்க, சுஹுக்கன் லிமன் கய்யர பஅதி, எனக்கு பிறகு இந்த மார்க்கத்தை யார் மாற்றினார்களோ, இந்த தீனுல் இஸ்லாத்தை யார் மாற்றி விட்டார்களோ அவர்களுக்கு கேடு உண்டாகட்டும் என்று தூர போங்க, உங்களை நானும் அனுமதிக்க மாட்டேன்னு ரசூலுல்லாஹ் அவர்களை கேடு உண்டாகட்டும் என்று சொல்லிவிடுவார்கள். எப்பேற்பட்ட கை சேதத்திற்குரிய ஒரு செயல்! இந்த அனாச்சாரங்கள், இஸ்லாத்தில் இல்லாத இத்தகைய அனாச்சாரங்கள் இந்த உலகத்தோடு முடிந்துவிடக்கூடியதல்ல. நாம என்றென்றும் நிரந்தரமானது என்று நம்பக்கூடிய அந்த மறுமை வாழ்க்கையில் மிகப்பெரிய சேதத்தை ஏற்படுத்தக்கூடியது, அந்த மறுமை வாழ்க்கையில் மிகப்பெரிய கை சேதத்தை தரக்கூடியது. அப்படி கை சேதப்படும் பொழுது நம்மை படைத்த எஜமானன் அல்லாஹ்வை தவிர வேறு யார் நமக்கு உதவி இயலும்? அல்லாஹ்வை தவிர மறுமை நாளில் நமக்கு அதிபதி யார்? நமக்கு தீர்ப்பளிப்பவன் யார்? அல்லது அந்த நாளில் அதிகாரம் பெற்றவர்கள் யார்? அல்லாஹ் ஒருவனுக்கு தான் அதிகாரம். இன்றைக்கு நீங்கள் யாரை மகான்கள் என்கிறீர்களோ அவர்களுக்கு மறுமை நாளில் எந்த அதிகாரமும் இல்லை. இன்றைக்கு நீங்கள் யாரை அவுலியாக்கள் என்று சொல்லி அவர்களின் பெயரால் இஸ்லாத்தில் இல்லாத அனாச்சாரங்களை செய்கிறீர்களோ மறுமை நாள் அவர்களுக்கு எந்த அதிகாரமும் இல்லை. இறை தூதர்களுக்கே மறுமை நாள் அதிகாரம் இருக்காது. அல்லாஹ் அனுமதித்தவற்றை தவிர இறை தூதர்களுக்கே அதிகாரம் இல்லை. திருக்குர்ஆனில் அல்லாஹ் சொல்லித் தருகிறான், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலையும் அவருடைய தாயார் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலையும் அல்லாஹ் கேட்பானாம். மறுமை நாளில் கேட்கலாம். எல்லாரையும் முன்வைத்துக் கொண்டு ஈசா நபியை கூப்பிடுறான். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் அழைக்கிறான். அவங்க ரெண்டு பேரும் எப்பேற்பட்ட மக்கள்! மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒட்டுமொத்த மூமின்களுக்குமே முன்மாதிரி, கற்பொழுக்கமிக்க நபர்கள், பொறுமைசாலி, அல்லாஹ் சொன்னதின் அடிப்படையில் செயல்படுவதற்காக ஊர் உலகமே திரண்டு நின்று விமர்சனம் செய்த பொழுதும் அதை சட்டை செய்யாதவர்கள், அந்த விமர்சனங்களை தாங்கி நின்றவர்கள். ஆகவே மூமின்களுக்கே முன்மாதிரி அந்த மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் அழைக்கிறான். எல்லா மக்கள் முன்னிலையில் வாங்கன்னு கூப்பிடுறான் விசாரணைக்கு. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்பேற்பட்ட நபர்! அல்லாஹ்வின் வார்த்தையின் மூலம் உருவானவர். குன் ஃபயக்கூன், குன் ஃபயக்கூன் என்பதற்கு உதாரணம் காட்டுவதாக இருந்தால், மனிதர்களிலிருந்து உதாரணம் சொல்வதாக இருந்தால், முதலில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறகு ஈசா அலைஹிஸ்ஸலாம். அவ்வளவுதான். நம்மெல்லாம் தாய் தந்தையின் மூலமா நேரடி தாய் தந்தைக்கு வர்றோம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஒரு களிமண்ணை வைத்துக்கொண்டு அல்லாஹ் குன் ஃபயக்கூன்கிறான், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்துடுறாங்க. அதுபோல ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உருவானது குன், ஒரு வார்த்தை தான். வார்த்தையின் மூலமாக உருவானவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அவருடைய பிறப்பே தனிச்சிறப்பு. அப்பேற்பட்ட சிறப்பிற்குரியவர்கள் அவர் அல்லாஹ் கூப்பிடுறான். உலகத்தார்கள்லாம் பார்க்கும்போது ரெண்டு பேரையும் அல்லாஹ் விசாரணை ஒன்னா கூப்பிடுறான். அம்மாவையும் மகனையும் அல்லாஹ் கூப்பிடுறான். வாங்க, அல்லாஹ் கேட்குறான், ஈசா நபிட்ட கேட்குறான், இது காலல்லாஹு யா ஈசா, யா ஈசா இப்ன மரியம், ஈசாவே அன்த குல்தல் இன்னாசி, நீங்க தான் மக்கள்கிட்ட சொன்னீங்களா, இத்தஹிதூனி உம்மி வ இலாஹைனி மின் தூனில்லாஹ், அல்லாஹ்வை விட்டு என்னையும் என்னுடைய தாயாரையும் கடவுளாக எடுத்துக்கொள்ளுங்கள் என்று நீங்க மக்களுக்கு சொன்னீங்களா? அல்லாஹ் கேட்கலாம் பாருங்க. நீங்க சொன்னீங்களா மக்களுக்கு? உங்களுக்கு கடவுளுங்கிறாங்க, கடவுளின் குமாரருங்கிறாங்க, உங்களுக்கு கடவுள் தன்மை இருப்பதாக சொல்கிறார்கள். நீங்க தான் சொன்னீங்களா? அல்லாஹ் விட்டுங்க, என்னையும் என் தாயார் மரியமையும் வணங்குங்கள் என்று நீங்கள் சொன்னீர்களா? அல்லாஹ் கேட்கிறான். ஈசா நபி சொல்லுவாங்க, சுபஹானக், இறைவான் தூயவன், நான் எப்படி அதை சொல்வேன்? மா யகூனு லி அன் அகூல மா லைஸ லி பிஹக்,
எனக்கு தகுதி இல்லாதவற்றை நான் சொல்லக்கூடியவன் அல்ல. அப்படி சொல்றது எனக்கு தகுதி இல்லையே, நானா வணங்கப்படுவதற்கு தகுதியானவன்? இன் குன்து குல்துஹு ஃபக்த் அலிம்தஹு, நான் அப்படி சொல்லியிருந்தால் அது உனக்கு நன்றாக தெரியும். என்ற பதில் கேட்டு நான் பதில் சொன்னதற்கு பிறகு அறிந்து கொள்ளக்கூடியவன் அல்ல நீ. நான் சொல்லியிருந்தால் உனக்கு நன்றாக தெரியும். நான் அப்படி சொல்லலை இறைவா, நீ மறைவானவற்றை எல்லாம் அறிந்தவன். நான் சொல்லாம மக்கள் அப்படி செய்திருக்கிறார்கள், அவர்கள் உன்னுடைய அடியார்கள், நீ நாடினால் அவர்களை தண்டித்து விடு, நீ நாடியதை அவர்கள் விஷயத்தில் செய் என்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லிவிடுவார்கள். மறுமை நாள் பாருங்க, ஈசா நபியை இன்றைக்கு உலகத்தில் எவ்வளவு கோடி மக்கள் கடவுள் என்று சொல்கிறார்கள், கடவுளின் குமாரன் என்கிறார்கள். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை உலகத்தில் எவ்வளவு கோடி மக்கள் கடவுள் என்கிறார்கள், கடவுளின் குமாரன் என்கிறார்கள், இறைத்தன்மை அவர்களுக்கு இருப்பதாக நம்புகிறார்கள். அப்படி உள்ள நிலையில் மறுமை நாளில் அவர்கள் அழைத்து அல்லாஹ் சொல்கிறார், நீங்கள் தான் சொன்னீங்களா, உங்களுக்கு ரைட்ஸ் இருக்கா? அப்படி அவங்களே ஒப்புக்கொள்கிறார்கள், எங்களுக்கு அப்படி சொல்றதுக்கு ரைட்ஸ் இல்லை இறைவா, அவர்கள் உங்களுடைய அடியார்கள், நாங்கள்லாம் அப்படி சொல்ல, நாங்கள் சொல்லவில்லை, நான் சொல்லவில்லை, என்ன செய்ய வேண்டுமோ அவர்களை செய்து கொள். அல்லாஹ் அவங்க பதில் சொல்லிடுவாங்க. இறை தூதர்களை கிடுகிடுத்து போகக்கூடிய நாள் அது. எந்த இறை தூதரும் அல்லாஹ் அனுமதிக்காமல் தன் சமூகத்திற்காக ஒரு வார்த்தை கூட பேச இயலாது. மறுமையின் விசாரணையை துவங்குவதற்கு நபிமார்கள் முன்னால போய் நிற்பமே. நம்ம ரசூலுல்லாஹ் சொல்லித்தராங்கல்ல, மறுமையின் விசாரணையை துவங்குவதற்கு. என்ன எல்லா மக்களும் மாஷர்ல நிற்கிறோம், அல்லாஹ் விசாரணையை ஆரம்பிக்கல. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் போவோம், அந்த அபுல் பஷர், எங்களுக்கெல்லாம் வாப்பா நீங்க தானே, அல்லாஹ்ட்ட சொல்லுங்க, விசாரணையை ஆரம்பிக்க சொல்லுங்க, ஏதாவது பேசுங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மறுத்துறாங்க, நான் பேச முடியாது, எனக்கு அல்லாஹ் சொன்ன அந்த உத்தரவை நான் கடைபிடிக்கவில்லை, மரத்தின் பக்கம் நெருங்கக்கூடாது என்று அல்லாஹ் சொன்னால் நான் நெருங்கி விட்டேன், என்னால் பேச இயலாது. நூஹ் நபிட்ட அனுப்பி வச்சிருவாங்க. நூஹ் நபிட்ட போனோம்னா அவர் பேச இயலாதுங்குவார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களிடத்தில் போனால் அவர் பேச முடியாதுன்றவர். எந்த இறை தூதரும் பேச மாட்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் பேசுவதற்கு அனுமதி கொடுப்பான். சஜிதாவில் விழுந்து தம்முடைய பணிவை வெளிப்படுத்தி அல்லாஹ் அனுமதி கொடுத்ததற்கு பிறகு நபிகள் நாயகம் பேச துவங்குவார்கள். பாருங்க, மறுமை நாளில் தூதர்களுக்கு அதிகாரம் இல்லையேங்க, ரசூலுல்லாஹ்வுக்கு மறுமை நாளில் அதிகாரம் இல்லை என்பதை அல்லாஹ் சொல்லுகிறான். தன்னுடைய குடும்பத்தாருக்கு சொன்னார்கள், உம்மத்துக்கு சொன்னார்கள், நமக்கு சொன்னார்கள். அந்த மறுமை நாளில் இன்றைக்கு நீங்கள் எல்லாம் யாரை அல்லாஹ்வுக்கு சமமாக ஆக்கி வழிபாடு செய்கிறீர்களோ அந்த மகான்கள், அந்த இறைநேசர்கள் என்று சொல்லப்படுபவர்கள் மறுமை நாளில் நமக்கு பரிந்து பேசுவாங்களா? முடியுமா? முடியாதுங்க. அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் அதிகாரம் இல்லை. அதுதான் உண்மையான இஸ்லாம். இந்த பேருண்மையை நாம் புரிந்து கொள்வோமேயானால் நபிகள் நாயகம் கற்றுத்தந்த தூய இஸ்லாத்தின்படி நாம் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள முடியும். இல்லாவிட்டால் மிகப்பெரிய கை சேதத்திற்குரியவர்களாக நாம் மாறிவிடுவோம். ஷைத்தான் நம்மை அதை நோக்கித்தான் அழைப்பதற்கு முற்படுகிறான். எப்படியேனும் அனாச்சாரங்களில் தள்ளி ஷைத்தான் எப்படி அல்லாஹ் தன்னுடைய கோபத்திற்குரியவனாக, இறைவனின் கோபத்திற்குரியவனாக மாறிவிட்டானோ அதுபோன்று முஸ்லிம்களையும் ஏனைய மக்களையும் மாற்றுவதற்கு முயற்சிக்கிறான். அதற்கு இடம் தராம தூய இஸ்லாம் என்ன என்பதை குர்ஆன்ல இருந்து நாங்க சொல்றோம் கூட நீங்க நம்ப வேண்டியதில்லை. குர்ஆன்ல பாருங்க, ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்கிறது ஹதீஸ்ல பாருங்க. அது குறித்து நீங்கள் யாரை இமாம்கள் என்று சொல்கிறீர்களோ அவர்கிட்ட கேளுங்க. எத்தனை எத்தனை வழிகள் இஸ்லாத்தை அறிந்து கொள்வதற்கு இன்றைக்குள்ள காலகட்டத்தில் எவ்வளவு வழிமுறைகள் இருக்கிறது. இந்த வழிமுறைகளை அல்லாஹ் ஏற்படுத்தி தந்ததற்கு பிறகும் எங்க முன்னோர்கள் காலம் காலமா எதை சொன்னாங்களோ அதைத்தான் நாங்கள் செய்வோம் என்று சொன்னால் அது நம்மை நாளை மறுமை நாளில் மிகப்பெரிய அழிவை நோக்கி இட்டு சென்றுவிடும். ஆகவே எனது அருமை சமுதாயமே, நாம் இன்றைக்கு கடைபிடித்துக் கொண்டிருக்கிற இஸ்லாத்தின் பெயரால் செய்து கொண்டிருக்கிற இந்த செயல்பாடுகள் எல்லாம் உண்மையில் இஸ்லாம் தானா, அல்லாஹ் நம்மின் மீது பொருந்தி கொண்ட அம்சங்கள் தானா என்பதை சீர்தூக்கி பார்த்து சிந்தித்து நம்முடைய செயல்பாடுகளை சீர் செய்து கொள்வோமாக என்று கேட்டு என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். வாஹிர் தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.